டானுக்கெல்லாம் டான். உலகின் சக்தி வாய்ந்த கடற்படை. இந்தியாவை மிஞ்சிய குட்டி நாடுகள். உலகில் சக்தி வாய்ந்த கடற்படைகள் குறித்து 2026ஆம் ஆண்டுக்கான புதிய தரவரிசையை வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் வார்ஷிப்ஸ் அண்ட் சப்மரைன் அமைப்பு வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள 40 நாடுகளின் கடற்படைகளை ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட இந்த பட்டியலில் இந்தியா முதல் 5 இடங்களுக்குள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் சீனா தனக்கென செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தியுள்ளதோடு பாகிஸ்தானும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் சக்தி வாய்ந்த கடற்படைகள் குறித்த வெறும் கப்பல்களின் எண்ணிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படவில்லை. மாறாக ஒவ்வொரு நாட்டின் கடற்படையும் எதிர்கால போர்களை எதிர்கொள்ளும் திறன், நவீனமயமாக்கல் திட்டங்கள், தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு திறன், நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தடவாள வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதற்காக இந்த அமைப்பு ட்ரூ வேல்யூ ரேட்டிங் எனப்படும் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தியுள்ளது. இந்த பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. உலகில் எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவிற்கு சக்தி வாய்ந்த கடற்படையை கொண்ட அமெரிக்காவிடம் 11 விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளன. உலகில் எந்த மூலையிலும் குறுகிய நேரத்தில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் அமெரிக்க கடற்படைக்குள்ளது. அதனுடைய தொழில்நுட்ப முன்னேற்றம், அணுசக்தி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் உலகம் முழுவதும் பரந்துள்ள கடற்படை தளங்கள் ஆகியவை அதனை முதலிடத்தில் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவுக்கு அடுத்ததாக சீனா 2வது இடத்தில் உள்ளது. கடந்த ஒரு சகாப்தத்தில் சீனா தனது கடற்படையை வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது. சில வகை கப்பல்களின் எண்ணிக்கையில் அமெரிக்காவை கூட அதிகம் சீனாவிடம் உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஒட்டுமொத்த போர்த்திறன், அனுபவம் மற்றும் உலகளாவிய செயல்பாட்டு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் சீனா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்த தரவரிசையில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்தியாவை விட முதல் இடங்களில் இந்தோனேசியா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகளின் தங்கள் கடற்படைகள் நவீனமயமாக்குவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. குறிப்பாக தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகியவை உயர் தொழில்நுட்ப கப்பல்கள், மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை விரைவாக உருவாக்கி வருவது இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை கடற்படை வலிமை குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் இந்த மதிப்பீட்டில் முதல் 5 இடத்தில் இடம்பெற முடியாமல் போனது பாதுகாப்பு வட்டாரங்களை விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.